வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வச்சு சின்னதாக ஒரு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு நீங்களே பேர் சொல்லுங்கள். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வடிச்சட்டி சூடாயிடுச்சுங்க. நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு கைப்பிடி வரமிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்து கூடவே நான் பூண்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா அப்படியே வேகட்டுங்க. நம்ம போட்ட மிளகாயோடு சேர்ந்து வேகும்போது நிறம் மாறும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ட்ரை பண்ணும்போது. இஞ்சி பூண்டு தட்டி வச்சது கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். பிராய்லர் தான். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலைங்க. நீங்களும் எதுவும் சேர்க்க வேண்டாம். அடிக்கடி எடுத்து கிளறி விடுங்க. பாருங்களேன், நான் தண்ணியே சேர்க்கல. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது. நாம் தண்ணி சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட்டே இருக்காது, போயிடும். சரி, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு வேக விடுவோம். கிளறி விட்டுட்டு நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல சேர்த்தோம்னா உப்பு அதிகமாகிடும். ஏன்னா கறி நல்லா வேக வேக சுண்டிடும் இல்லைங்களா? அதனால் பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் உப்பு சேர்த்து அடுப்பை கம்மியாக வச்சு வேக வைக்கிறோம். நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்துச்சு. நல்லா கலரும் மாறிடுச்சு பாருங்கள். சூப்பர், ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எது கூட வச்சு சாப்பிட போகிறோம் தெரியுமா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி அரிசி பருப்பு தாங்க. அது கூட வச்சு தான் சாப்பிட போகிறோம். சைடிஷ் பிரியாணியோடு வேணான்ருவாங்க. அரிசி பருப்பு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை செஞ்சுருவோம். இன்றைக்கி அதே தான். அதுக்கு சைடிஷ் தான் இது. இந்த டிஷ் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.